பொம்பளை பிள்ளைங்களை பெற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா? நம்ம பெற்றுட்டு பிள்ளைங்கள படிக்க வைக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சு அந்த காலம் மாதிரி அடிமைத்தனமா இல்லைன்னா ஒழிச்சு வச்சு இல்லைன்னா கள்ளிப்பால் கொடுத்து கொள்கிற ஸ்டேஜ் தான் இனிமேல் வரப்போகுது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தூத்துக்குடியில் அதுக்கு 14 நாள் விசாரணை பண்ணி நீங்கள் பத்திரமா 3 வேளை சாப்பாடு முக்கியமாக போட்டுடணும். பார்த்துக்கோங்க, 3 வேளை சாப்பாடு முக்கியமாக போட்டு பத்திரமா அடுத்து விசாரணைக்கு எடுத்துகிட்டு வரணும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இவன் தான் பண்ணுனான்னு சொல்லி நிரூபணமானா ஒருத்தனை கொள்ளுங்களேன். தயவுசெய்து, நான் கொலைக்கு ஆதரவாக பேச விரும்பலை. தயவு செய்து குற்றம் அதிகரிக்க கூடாதுன்னா ஒரு கொலை பண்றதுல, அதுவும் அரசாங்கம் பண்றதுல, அதுவும் நீங்க நீதிபதி நீங்க ஒரு ஒரு உத்தரவு போடுறதுல என்ன ஆயிட போகுது? ஒருத்தனை கொண்டா இது மாதிரி நிறைய வரமாட்டான். இன்னைக்கு சேலத்துல நடந்துச்சுல, அதாவது நீங்களாம் என்ன சொல்றீங்க, பொம்பளை பிள்ளைங்க ஒழுக்கமா ட்ரெஸ் பண்ணணும். சரி, நாங்க ஒழுக்கமா போடுறோம் ட்ரெஸ்ஸு. 3 வயசு குழந்தைக்கு ட்ரெஸ்ஸே இல்லாம தான் இருக்கும். 2 வயசு குழந்தை ட்ரெஸ்ஸே இல்லாம தான் இருக்கும். இதுல 3 வயசு குழந்தை ஒரு மாதிரி நடந்துக்கிட்டதுனால தான் அந்த தப்பு செய்ய தூண்டுச்சுன்னு சொல்லி படித்த கலெக்டர் சொல்கிறாரு. நான் கண்டென்ட் கிரியேட்டர் கிடையாது. ஆதங்கம் ரொம்ப நாளாக சில விஷயங்களை பேசவே கூடாது, சில விஷயங்களை சொல்லவே கூடாது சார். ஆனால் எல்லாரும் பேசுவாங்கன்னு பார்த்தா எந்த நியூஸும் பேச மாட்டேங்குது. ஒரு நியூஸை முடிச்சுட்டு அடுத்த நியூஸ் ஓடிடுது, அடுத்த நியூஸ் ஓடிடுது, அடுத்த நியூஸ் ஓடிடுது. நீங்களாம் என்ன சொல்கிறீங்க? பொம்பளை பிள்ளைங்க தான் தப்பா? நாங்கள் பொம்பளை பிள்ளைங்களாம் பிறக்கக்கூடாது, பெற்றுக்க கூடாதா? அப்படி தானே சொல்ல வரீங்க? எனக்கு பிடிக்கல, என்னோட உணர்வுக்கு மரியாதை கொடு, நீ வேண்டான்னு சொல்றவனை கொன்னுடுறீங்க. ஓகேவா? அப்போ அவளுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குன்றதை நினைக்க மாட்டேன்றீங்க. கஞ்சால பண்ணிட்டேன், போதையில பண்றேன் அப்படின்னு சொல்றவனுக்கும் விசாரணை பண்ணி 5 வருஷம் 4 வருஷம் 7 வருஷம் கழிச்சு திரும்ப விசாரணை படுத்தி தண்டனை கொடுக்கறதுக்கெல்லாம் அவன் 5 வருஷம் வாழ்க்கையை வாழ்ந்துடுறான் உள்ள இருந்து. என்ன வாழ்க்கையோ, என்ன நடப்போ, நாட்டு நடப்போ. நான் எதைக்குமே ஆதரிச்சுலாம் நான் பேசவே கிடையாது. யாருக்கும் ஆதரிச்சு நான் பேச கிடையாது. ஒரே ஒரு உணர்வுக்கு மரியாதை கொடுங்க. ஒருத்தனை நீங்க உத்தரவு போட்டு கொள்றதுனால இன்னொருத்த செய்யறதுக்கு பயப்படுவான். நம்ம வீட்டில் பெத்த பிள்ளைங்க இருக்குதுங்க. நம்ம பார்க்குற எல்லாருமே இப்போ சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஒரு பொண்ணு தப்பா ஒரு விஷயம் பண்ணுது, வீடியோ பேசி போடுறாங்க, வல்கரா நடந்துக்கிறாங்கன்னா அதுக்கு சட்டமே கிடையாதா? தவறான ஆட்டிடியூட் பண்ணி அவங்க பேசுறது எல்லாமே டபுள் மீனிங்காக இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாதா? நாங்கள் ஏதாவது நல்லதாக பேசிட்டோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசக்கூடாது, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற நீங்கள் தப்பாக பேசுகிறவங்கள ஏன் ஸ்டாப் பண்ண முடியல? எனக்கு புரியல. ஆனால் அவங்களோட வியூஸ் தான் அதிகமாக போகுது. அப்போ